மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏமா உன் பேர் என்னம்மா? என் பேரு ராக்காயி சார். சரிம்மா, காணா போன பொண்ணு யாரும்மா? உனக்கு சொந்த அண்ணன் பொண்ணா இல்லை ஒன்று விட்டு அண்ணன் பொண்ணாமா? ஐயோ சார், அந்த பிள்ளை என் கூட பிறந்த சொந்த அன்னை மகன் சார். 1 வீட்டு அன்னை மகளும் இல்லை, 9 வீட்டு அன்னை மகளும் இல்லை சார். ஏன் சார், இந்த கிழவிகளுக்கு எல்லாத்தையுமே வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே சார். இப்படி சோகத்தில் அழுதுட்டு கூட திமிர பார்த்தீங்களா? அதுங்களுக்கு கிண்டலும் நக்கலும் பண்ணுறது நம்மள. அது ஒன்றும் இல்லையா, கிழவிகளுக்கெல்லாம் அந்த காலத்து சாப்பாடு அதான் இப்படி பேசுதுங்க. பூரா கம்பு தெனை கேழ்வரகு சோளம் இப்படி சாப்பிட்டு வளர்ந்தவங்கல்ல, அதான் இன்னமும் அதுகளுக்கு திமிரு குறையாம அப்படியே பேசி தெரியுதுங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மள மாதிரி மருந்து சாப்பாடு சாப்பிட்டா தெரியாது அதுகளுக்கு. சார், நாங்கள் மட்டும்தான் அந்த காலத்து ஆளுகளாகும் சார். நீங்கள் தானே சார் அந்த காலத்து ஆளு. என் மண்டை மாதிரி உங்கள் மண்டையும் பூத்து போயிட்டே கிடக்கு. நீங்கள் என்னமோ இப்போ உள்ள வாலிப பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார், கிழவி கேட்டு பிடிச்சி சார் நீங்கள் சொன்னதை. உங்களுக்கு கேவலப்படுத்தி பிடிச்சி சார். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப ஓவர் அதிக பிரச்சனமா பேசுறீங்க. ஒரு ஹெட்டு கிட்ட பேசிக்கிட்டு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் ஏட்டுக்கிட்டே எப்படி நேரம் பேசிக்கிறீங்க? நான் என்னமோ இன்ஸ்பெக்டர் நினச்சிக்கிருந்தேன். ஏம்மா ஏட்டு இல்லைம்மா, ஹெட்டுனா நான் தான் இன்ஸ்பெக்டர்மா. சார், நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. ஏட்டா இருங்க, இன்ஸ்பெக்டராக இருங்க, எது வேணாலும் இருந்துட்டு போங்க சார். என் அண்ணன் மகளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார், தயவு செஞ்சு. இப்படிதான் சார் இவ எது பேசினாலும் இடக்கு முடக்காவே பேசுவா சார். திமுத்தனமா பேசுவா. இப்படிதான் சார் பேசி எங்களுக்கு இவருக்கு சண்டை வந்துச்சு. சரிம்மா, உங்க அண்ணன் மக பேர் என்ன பேருமா? அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசுமா? அந்த பிள்ளை எப்படி உங்க வீட்டில் இருக்கு? சார், அந்த பிள்ளை வேறு காயத்ரி சார். நாங்கள் செல்லம்மா காயின்னு கூப்பிடுவோம். அந்த பிள்ளைக்கு வயசு 22 ஆகுது சார். எங்கள் வீட்டில் தான் சார் இப்போ தான் சார் கொஞ்ச நாளாக கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சிருக்கேன். அவள் வாட்டில் பேசாமல் இருந்தா சார். திடீர்னு வந்த இடத்துல இப்படி காணாமல் போயிட்டா சார். எங்கள் அண்ணனுக்கு நான் என்னத்தை பதில் சொல்லுவேன் சார்? சரிம்மா, எதுக்காக கல்யாணம் ஆகாத பொண்ணை உங்க வீட்டில் பையன் இருக்கான், பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, எதுக்காக உங்க அண்ணன் மகளை கூட்டு வந்து உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் ஏதாவது சண்டை சத்தம் இருக்கா? சார், நீங்கள் என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் கேள்வி வைக்கிறீங்க? எங்கள் அண்ணன் மகளை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்றீங்க? நீங்கள் ஏன் சத்தியத்தை வைக்க போறீங்களா? இங்கே பாருமா, கேட்குற கேள்விக்கு பதில கரெக்டாக சொல்லு. உனக்கும் மருமகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுக்காக உங்க அண்ணன் மகளை கூட்டு வீட்டில் வச்சிருக்க? சார், இந்த கிராப்பு எதையும் சொல்ல மாட்டா சார். இவன் முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்கி விடுவா. இவன் மருமகளை கூப்பிட்டு கேளுங்க சார். உள்ள பூரா புட்டு வச்சிருவா சார். ஹை சார், புட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். இந்த பொம்பளை வேற புட்டையை ஆகப்படுத்தி விட்டுச்சு சார். இன்னைக்கு எனக்கு புட்டு வாங்கி கொடுங்க சார். யோ, நீ கொஞ்சமாவது கேஸ்ல ஈடுபடா இருக்கையா? எப்ப பார்த்தாலும் தின்றதுலயே இருக்க. அமைதியா எப்ப அரவடி கிட்ட பையா? இவங்க ராக்காயி இவங்க மருமகளை வர சொல்லு. போலீஸ்காரவங்க என்னக்கா கேள்வி கேட்பாங்க? இந்த கிளவி போய் என்ன தொடரிக்கிறீங்களோ தெரியலையே. இப்படி தேவையில்லாத பிரச்சனை ஆகி போயிடுச்சு. பேசாமல் நம்மளே கூட தேடி பார்த்துருக்கலாம் போல. இந்த போலீஸ்காரங்கிட்ட போய் புகார் கொடுத்து அவங்க நம்ம எல்லாத்தையும் குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு கேள்வி எடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே விசாரிப்பாங்களாம்லக்கா. என்னக்கா செய்யறது? எல்லாம் இந்த குந்தாயினால வந்தது. தேவையில்லாம கொடைக்கானலுக்கு போவோம், சுற்றி பார்க்க போவோம்னு சொல்லி கூட்டுக்கு வந்து பூராத்தி வில்லங்கத்தில் இழுத்து விட்டுட்டா. இப்போ நண்டு சுண்டான்லேருந்து பூரா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்ய நம்ம? இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம எக்குத்துக்கப்ப பதில சொல்லி என்னன்னாலும் சொல்லி மாட்டிக்கிறோமோ என்னமோன்னு பார்த்தேன். பயமா கடக்கு. எத்த நம்ம கிட்ட பயப்படனா? நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம வாடு நம்ம வந்தோம் சுற்றி பார்க்க வந்த இடத்துல போய் யாரும் காணா போயிட்டாங்க. நடந்ததை சொல்லுவோம். நம்ம என்ன கூட்டு கொஞ்சம் எங்கேயும் வேணும் கடத்துக்கு வந்தா அவள் வச்சுட்டான். நம்ம பயப்படுறதுக்கு அப்படிலாம் பயப்படக்கூடாது. கேட்டா நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஆமா ஆமா, நீ பெரிய சாந்தி ராணிதான். எதுக்கு பயப்பட மாட்டேன். உனக்கு என்னாடியே அசிங்கம் அவ்வளோ தெளிவாகுது. போலீஸ்காரங்க கூப்பிட்டு விசாரிச்சனா எப்படி அசிங்கம்? இந்த ஊருக்குள்ள எங்கிட்ட தெரிஞ்சவங்க நம்ம ஊர் ஆளு யாரும் பார்த்தாங்கன்னா நம்ம அப்படித்தான் ஊரை தூக்கி விட்டுருவாங்க. அவங்க சினிமா விட்டு குடும்பம் பூரா போலீஸ் ஸ்டேஷன் பதில் சொல்லிச்சிருக்கு. போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்கன்ட்டு மானம் போயிரும் தெரியல. எப்பத்தா இப்போ என்ன ஆகி போச்சு? போலீஸ்காரவங்க கூட நின்று பேசினாலே அவங்க குத்தம் பண்ணவங்கன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் சொந்தக்காரவங்க கூட யாரோ தெரிஞ்சவங்க போலீஸாக இருப்பாங்க. அதுக்காண்டி அவங்க கூட நின்று பேசினாங்கன்னா போலீஸ்காரதை விசாரிக்கணும் அர்த்தமா? நீ வேற சும்மா இரு, இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காத. ஏ போல நீ பாட்டு, நீ என்னைக்கு தலையெடுத்தியா அன்னைக்கு இருந்ததே உங்க ஆத்தா எல்லா தருணத்தமா பண்ணிட்டுறா தெரியுமா? எல்லாம் நீ கொடுக்குற தைரியம் இருந்தேன். அவாட்டுக்கு இருந்தா வீட்டுல கட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வெட்டியை பார்த்துக்கிட்டு கட்டுப்பாடா. நீ என்னைக்கு தலையெடுத்து வந்தியோ உன் பேச கெடுக்கிட்டு அவ இல்லாத ஆட்டமா ஆடித்துறா. நீ தாண்டி காரணம். உன் புருஷ வீட்டுல இந்த மேல ஆட்டம் ஆடி தெரியாத. சீக்கிரம் கையில பேக்க கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொல்லிவிட்டேன். ஒழுக்கமா பொம்பளைய மாதிரி அரை கொடுக்குமா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. இல்லாத நாட்டு நடப்பு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாட்டம் பார்த்து தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு புருஷ வீட்டில். நீ ஒன்றும் சொல்லித்தர வேணாம், அமைதியா இரு. உங்ககிட்ட யாரும் பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கல. நீ வேற இருக்கிற பிரச்சனையில மேற்கொண்டு டென்ஷன் ஆகிக்கூடாது. அமைதியா இரு. ஏ ராணிய கூப்பிடுறாங்கடி அந்த பிள்ளை வள்ளிய போலீஸ்காரவங்க வர சொல்லி விடு. என்னையா வள்ளி எனக்கு குறை சொல்லி விடுறாங்க? அவன் என்ன செஞ்சா தெரியல. அவங்க மாமியாவை என்னமோ விசாரிச்சிருக்காங்க. மாமியா மருமகள் கடையில இருந்து சண்டை இருக்கா அதுன்னு கேட்கறாங்க. எதுக்கு கேட்கறாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லிச்சு. இந்த மொட்டை கழிவு சும்மா இருக்க மாட்டாப்புல. அவன் மருமகளை கூப்பிட்டு விசாரிங்க. இந்த கராப் காரி உண்மையை சொல்ல மாட்டா, அப்புறம் போய் தெரிஞ்சு சொல்லுவான்னு சொல்லி விட்டோன்னே அவங்க உடனே மருமகளை கூப்பிட்டுட்டாங்க. இது என்னடா வம்பா போச்சு? பானா போனவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னா மாமியா மருமகளுக்கு சண்டை இருக்கா இல்லையா நீங்க இது கேட்குறாங்க. சண்டையை தூக்கிட்டு போறாங்களா? ஐயோ போச்சு. எதுக்கு என்னைய கூப்பிடுறாங்க தேவையில்லாம? பயமா இருக்கு காங்கம்மாக்கா. என்னக்கா கேட்பாங்க? என்னக்கா பதில் சொல்றது?
அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதடி. அவங்க நம்ம கடிச்சு அறிஞ்சு வராங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன உண்மையோ அதை சொல்லு. நம்ம பொய்யா சொல்ல போற, எதுக்கு பயப்படணும்னா நீ உண்மை மட்டும் சொல்லு. ஆமாடி வெள்ளியே, போலீஸ்காரவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது உண்மையை சொல்லிடு, எதையும் மறைக்காத. போய் சொன்னோம்னா மாட்டிக்கிடுவோம். அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் அதுக்கு ஒரு கேஸை போட்டு விட்டுருவாங்கடியே. கோளார பார்த்து பதில் சொல்லிட்டு வா. அதான் ஒண்ணும் இல்லடி, நீ பயப்படாத. அவங்க என்ன கேட்கறாங்களோ உனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு சொல்லிட்டு வா, எதுவும் தப்பு கிடையாது. பயப்படாம போ. ஆட்டுங்கக்கா போறேன், பயமா இருக்கு. ஐயோ, என்னத்த கேட்க போறாங்களோ ஏதை கேட்க போறாங்களோ தெரியல. இவ்வளவு வேற இந்த ஆடு அடிச்சிருக்கி வீட்டுல வச்சுக்கிட்டு இவனால இப்ப நான் போலீஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அடியே பயந்துக்கிட்டே ஏன்னா முளறி விட்டு வந்துடாத, கரெக்டா இருக்கிற பதில சொல்லிட்டு வா. நீ வாட்டுக்கு மாட்டிக்கிறாத என்ன தப்பா சொல்லி. ஆத்தே எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களே, நம்மளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்களோ? நம்ம வீட்லயும் மாமியாவும் மருமகளுக்கும் சண்டை கண்டு இருக்கான்னு கேட்டாங்க, என்ன செய்யறது? இந்த குந்தாணி நம்மளை அப்படியே பூராத்தி மாட்டி விட்டு வந்துருவாளே. இது வேற மருமகளை கொடுமைப்படுத்துறோம், நம்மளத்தி உள்ள வச்சிருவாங்களோ. வந்த இடத்துல சுத்தி பார்க்க வந்த இடத்துல நம்மளை காணாப்பணம் ஆக்கிடுவா ஒளியே. எப்பத்தான் உன் மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சுப்பத்தா, வேற வழி இல்லை. நம்ம குடும்பத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா இருக்கிற உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அநேகமா அவனைய கொடைக்கானல் ஜெயிலே போட்டு உள்ள விட்டுருவாங்களோ என்னமோ தெரியல, பாப்போம். நான் முடி நீ எல்லாம் ஒரு ஆடுறானு ஒரு அப்பத்தா பார்த்து ஜெயில விட்டுருவாங்க, அதுல விட்டுருவாங்க பேசுறீங்களா? ஒரு பேத்தியா நீல மக வீட்டு பிள்ளையா? சை சும்மா அருவி, அவங்களே ஏன் சும்மா அமிழ்த்துக்கு இருக்க? அவங்களே சும்மாவே டென்ஷன் ஆகி கத்தி கிடக்காக. என்ன இன்னமும் உங்க மருமக வந்துகிட்டு இருக்கு? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? போலீஸ்னா பயம் இல்லாம போச்சு. அவ அப்படிதான் சார், வீட்லயே என்னை மதிக்க மாட்டா சார். நான் கூப்பிட்டாலே வரமாட்டா, நீங்க கூப்பிட்டா வந்துருவாளா சார்? அழகான பிள்ளையை பெத்து கொடுத்து அவளுக்கு கட்டி வச்ச என்னையவே மதிக்க மாட்டேன்றா. நீங்களாம் யாருன்னே தெரியாது, உங்களெல்லாம் மதிக்க வரா. பாத்தீங்களா சார், இப்படிதான் சார் இவ இப்படியே எரிச்சல் வர மாதிரியே பேசுவா சார். இப்படி பேசிட்டான் சார், எனக்கு கோவம் வந்துச்சு. என் மகனை பத்தி தப்பு தப்பா பேசுறா சார் இந்த கிளடி. அடுத்த கம்மன் இருக்குமா ரெண்டு பேரும்? சும்மா பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை நீங்க வேற புது பிரச்சனை காப்பாதீங்க. அமைதியா இருமா. சார் வணக்கம் சார். வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? வள்ளி சார். இவங்க தான் உங்க மாமியாரா? நீங்க உங்க மருமகளா? ஆமாங்க சார், அப்பத்துல இருந்து இவங்க தான் சார் என் மாமியாரு, நான் தான் சார் அவங்க மருமக. சரி சரி, உனக்கு உங்க மாமியாருக்கு ஏதாவது சண்டை இருக்காமா? உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? வீட்டுல அடிக்கடி சண்டை வருமா? அது அது இப்ப என்ன சொல்றது, உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமான்னு தெரியலையே. ஐயோ, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உண்மையே சொல்லிடுவோம். ஆமா சார், சண்டை வரும் சார், அடிக்கடி வரும் சார். எங்க மாமியாருக்கு எனக்கு ஏதாவது சண்டை வந்துட்டு தான் சார் இருக்கும் வீட்டுல. ஐயோ, குட்டச்சி நேரம் பார்த்து குட்டை உடச்சி விட்டுட்டாலே. நம்ம சண்டை வராதுன்னு சொன்னோம், இந்த குட்டச்சி சண்டை வரும் விட்டாலே. இதுலயே நம்ம சொன்னது பொய்ன்னு நினைச்சு இந்த ஆள் நம்மள போச்சு இன்னைக்கு வச்சு செய்ய போறேன். ஏமா ராக்காயி, நீங்க என்னமா சொன்னீங்க? எங்க வீட்டுல சண்டையே வராது, நான் நல்லா தான் இருப்பேன்னு சொன்னீங்க. உங்க மருமக என்ன குடும்பத்துல சண்டை வரும், அடிக்கடி சண்டை வந்துட்டு தான் இருக்குன்றாங்க. என்னமா பொய்யா பேசிக்கிட்டு தெரியா? நீ ஆளு மொழி சரியே இல்லை. நீ அடியே எங்க நம்ம சண்டை ஓட்டு திரியோம்? அதான் இருக்கும் நம்ம வாட்டுக்கு தேவையில்லாம எடுத்துக்கிட்டு சண்டை கிட்டன்னு சொல்லிட்டு இந்த ஆளுகிட்ட. என்ன நம்ம வீட்டுல அடிக்கடி சண்டை வருது, சகசம் தானத்தை. நம்ம இப்ப அடிச்சுக்கிருவோம், பிறகு கூடிக்கிருவோம். அதை உள்ளதை சொல்லணும்ல, பொய் சொல்லக்கூடாதுல்ல நம்ம போலீஸ்காரர்கிட்ட. ஏமா எங்க திரும்புங்க? நீங்க எதுக்கு நீங்க ஏன் முன்னாடி அந்த பிள்ளைங்க சத்தம் போடுறீங்க? நீங்க அப்ப வீட்டுல எப்படி சண்டை போடுவீங்க? சரியில்லை, நீங்க எங்க திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட். பாத்தீங்களா சார், நான் சொன்னேன்ல இவகிட்ட தான் சார் குட்டூரா இருக்கு. எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு சார். இவ மருமக கூட என் மகனை பேசி அனுப்பி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் சார். காவலுக்கு அந்த கிளட்டிச்சிருக்கீங்க யாரோ அமுச்சு விட்டுருக்கா சார் கூட. இவ நல்லா முட்டி தட்டி விசாரிங்க சார், உன்னூர வெளியே வந்துடும். சரிம்மா, உனக்கும் உன் மாமியாருக்கும் எதுக்காக அடிக்கடி சண்டை வரும்? அவங்க அண்ணன் மகளை எதுக்கு கூட்டு வந்து உங்க வீட்டுல வச்சிருக்காங்க? சார் அது சார், நாங்க வீட்டுல சரியா சீர் வரிசை செய்யலன்னு சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க சார். பொழுது இன்னைக்கும் எங்க வீட்டை பத்தி குறை சொல்லி பேசிட்டே இருப்பாங்க சார். அதனால கோவம் எனக்கும் 4 வார்த்தையை வச்சு விட்டுருவேன் சார், நானும் அவங்கள. அதனால ஒருத்தருக்கு இந்த மாதிரி சண்டை வந்து ஒரு 4 சண்டை ரொம்ப முத்தி போய் இவங்க அவங்க மகனை விட்டு அடிக்க வச்சிட்டாங்க சார். நான் கோவிச்சுக்கு போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துக்கிட்டேன். அப்போ அவங்க அண்ணன் மகளை கூட்டுக்கு வந்து என் புருஷனுக்கு 2ஆம் தரமாக கட்சி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டுக்கு வந்து வச்சவங்க தான் சார். அதுக்கப்புறம் நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம் சார். அப்போதுலேருந்து அவள் எங்கள் வீட்டில் தான் சார் இருக்கா. என்ன சார், நம்ம ஒரு கேஸை விசாரிச்சா கேஸ் வேற மாதிரி வேற பக்கம் போய்க்கிருக்கே சார். அப்பனா மொத்த பிளான் இந்த வெள்ளச்சலை கட்டின கிளவி தான் செஞ்சிருப்பாவோல சார். பார்க்க போகல, இவ்வளோ நல்லா விசாரிக்கணும் சார். என்னம்மா என்ன உங்க மேல கிரைம் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு? நீங்க சரியான சொன்னா கவர்ப்பீங்க போல இருக்கே. ஒன்னும் தெரியாம அழுதுகிட்டு முதல் நீ அழுகை ஸ்டாப் பண்ணுமா? நீங்க என்ன தைரியம் இருந்தா இந்த காலத்துல சீரு செய்யல சினத்த செயல்னு ஒரு மருமகளை போட்டு கொடுமைப்படுத்திருக்க. அதுக்கே உனக்கு கேஸ் போட்டு முதல்ல உள்ள போடணும். அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கட்டும், உன அப்புறம் போட்டுக்கிறேன் நானு. இப்ப இந்த கேஸுக்கு வருவோம். சொல்லுமா, உன் அண்ணன் மகளை கூட்டு வந்த அந்த பிள்ளை சமாதானம் ஆயிடுச்சு. இப்போ உன் அண்ணன் மகளுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிக்க நீ? ஐயோ இல்ல சார், நான் ஜீர சேனத்துல ஒன்னும் கேட்கல சார். நீங்க என்ன சார், நீங்க இல்லாத படியெல்லாம் தூக்கி போட்டுக்கிருக்கீங்க என் மேல. நான் பாட்டுக்கு அப்புறம் கொடைக்கானல் சுத்தி பார்க்க வந்தேன். சுத்தி பார்க்க வந்தது குத்தமா சார்? ஏதோ சும்மா மனஸ்தாபத்துல அப்படி பேசுவோம் சார். அவளை ஏதாவது குறை சொல்லணுமேன்னு சொல்லி நானும் சொல்லுவேன். அவ 4 வருஷம் நீ வைவா, அப்புறம் நாங்க கூடிக்கிருவோம் சார். அப்படி ஒன்றும் பகையெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ நாங்கள் வாட நிம்மதியாக தான் சார் இருக்கோம். என் அண்ணன் மகளில் எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்கலான்னு தான் சார் நாங்கள் முடிவில் இருந்தோம். இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு தான் சார் இருந்தோம். கடை வீதியில் கேட்டு பாருங்க சார். என் மருமகளை, என் மகன், நான் எல்லாரும் பேசிக்கிருந்தோம் சார்.
ஏதாவது குறை சொல்லணும்னா நீங்க சீர் செய்யல செனத்தை செய்யல வரதட்சணை கொண்டு வந்து கேட்பீங்களா? உங்களுக்கு டைம் பாஸ் வரதட்சணை கேட்கறது பிச்சு போட பிச்சு. சரி, உங்க அண்ணன் மகளுக்கு மாப்பிளை பார்த்து வச்சிருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்க, மாப்பிளை பார்த்துருக்கீங்களா? ஐயோ குட்டச்சி இப்படி கோர்த்து விட்டுட்டாலே, நம்மள வரதட்சணை கேதுக்கு உள்ள ஓட்டுருவாங்களோ, வெளியே வர முடியாதா? அட கடவுளே, கொடைக்கானல் வந்து இப்படி கொடைக்கானல்லே சிறைய வச்சிருவாங்க ஓலே நம்மள. வேணும்டி வேணும், என் மைய மேலைய பழிய போடுற உனையெல்லாம் கொடைக்கானல் ஜெயில உட்கார வச்சு சும்மா கட்ட சாயா குடிக்க விடணும்டி. சார், அந்த கேள்வி ஒன்று காணா போச்சுன்னு சொன்னாங்களா சார்? அந்த கேள்வி வீட்டில் கூப்பிட்டு விசாரிச்சா இன்னும் கொஞ்சம் குழு கிடைக்கும் சார் நமக்கு. ஏமா ஒரு கேள்வி காணுன்னு சொன்னீங்கல்ல, அந்த கேள்வியோட மகன் மருமகளை வந்துருக்காங்களாமா? வந்திருக்காங்க சார். அந்த பையன் பாவம் சார், அவனு என்னைய மாறி விடாம அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுக்கே கிடைக்கான் சார். ஆனா அவன் மருமக மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. அவ அழுகவே மாட்டேங்கிறா சார், கல்லு கணக்கா இருக்கா சார். பூசி அழுதுருக்கேன் என்னன்னு கூட பார்க்காம அவாட்டுக்கு போய் மேக்கப்பை போட்டுக்கிறா சார். அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க சார், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், பிரேம்குமார. சோ பயமுடுமா, சும்மா ஆளும் மண்டையும் எப்ப பார்த்தா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டே இருக்க. ஆளை பாரு, அமைதியா இருந்தீங்க.